வணக்கம். 2019 தேர்தலை சந்திக்க போகிறார் நரேந்திர மோடி அவர்கள். கடந்த 5 வருஷத்துல ஏறக்குறைய 4.25 வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்க்கணும். இந்த வெறுப்பு பிரச்சாரத்தெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க எப்படி ஆகி போயிருந்தா எப்பவுமே இந்த திராவிட கட்சி இருக்கு இல்லையா, முக்கியமாக திமுக திக இந்த இயக்கங்கள் எப்படி மக்களிடம் மற்ற கட்சிகளுடைய பேரை கெடுக்கும்னா மொழியை பயன்படுத்தும். ஓகேங்களா, இந்த ஹிந்தி எதிர்ப்பு அந்த மாதிரி மொழியை பயன்படுத்தும், இல்லாட்டி இன வேற்றுமையை பயன்படுத்தும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்தில் வெறுப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்தும். வெறுப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்தி மட்டுமே இங்கே மற்ற கட்சிகளை வளர விடாமல் செஞ்சு தங்களை தொடர்ந்து ஆட்சியில் நிறுத்திக்கிற திறமை இருக்கு இல்லையா, அது திமுக காரர்களுக்கு நல்லாவே வரும். நம்ம மக்கள் ஏன்னா கூட இப்போ 80% மேலே படிச்சுக்க வந்துட்டோம். படித்த மக்களை நம்ம என்ன செய்யணும், ஒரு நிர்வாகி கையில் நம்ம நாட்டை கொடுத்துருக்கோம். அந்த நிர்வாகி எந்த அளவுக்கு ஆட்சி திறமையாக செஞ்சுருக்கான்றத ஒவ்வொரு மினிஸ்ட்ரி, அதாவது ஒவ்வொரு அமைச்சரகம் வாரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னுக்கு இருந்த பிரதமர் எந்த மாதிரி வேலை பார்த்தாரு, இந்த மனிதர் எந்த மாதிரி வேலை பார்த்தாருன்னு ஒப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆரோக்கியமாக விவாதம் செய்ய பழகணும். இதுதான் மக்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சரியா இல்லையா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் யார் மேலே வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதுனால அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே இங்கே ஓட்டு போட்டு பழகிறோம் இல்லையா, அது எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. சரி, நேரம் விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போது இந்த எலக்ட்ரிசிட்டி, அதாவது பவர் மினிஸ்ட்ரி இல்லையா, மின்சாரத்துறை, அதில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு வர முன்னாடி என்னவா இருந்துச்சு நாடு, இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் எடுத்தோம்னால எலக்ட்ரிசிட்டி அதுவும் மின்சாரத்துறையை பார்க்க வேண்டியிருக்குன்னா, உங்களுடைய வீடு, கடைகள், சிறு குறு தொழில்கள், பெரும் தொழில்கள், விவசாயம், இது எல்லாத்திலுமே நீக்கமர தேவை, அத்தியாவசிய தேவை எது? மின்சாரம். மின்சாரம் இல்லைன்னா நம்மளால பெரிய அளவில் இயங்கவே முடியாது. 2006 2011 இடைப்பட்ட காலத்தில், திமுக காலத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் மின்சார கட்டு இருந்துச்சு. சரியா இல்லையா? சொல்லாம கொள்ளாம எலக்ட்ரிசிட்டி போயிடும், பவர் போயிடும். போச்சுன்னா திரும்ப எப்போ வருதுன்னே தெரியாது. அதாவது எப்போ கரண்ட் விடுவாங்கன்றதுக்கு தான் ஷெட்யூல் போட முடிஞ்சது, எப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்கன்றதுக்கு ஷெட்யூலாம் கிடையாது. எப்போ வேணாலும் கரண்ட் போகும், போச்சுன்னா 7 மணி நேரம் கரண்ட் வராது. அந்த மாதிரி ஒரு சூழலை 2006 2011 சந்திச்ச மக்கள் நம்ம, கரெக்டா இல்லையா? அதனால ஒரு நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரிசிட்டி. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நரேந்திர மோடி அவரோட பற்றி பேசணும். சரிங்களா? ஆக எதனால அவ்வளோ பெரிய கரண்ட் கட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க திமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2006 2011 வரைக்கும்? அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுக்கு தேவையான, அந்த மாநிலத்துக்கு தேவையான எதிர்கால மின்சார தேவைக்கு ஏற்றவாறு அந்த மாநிலத்துடைய கட்டமைப்பை அவங்க விரிவுபடுத்தலை. அதாவது மின்சார உற்பத்தியை பெருக்கிறதுக்கான திட்டங்களை போடலை. அதனால அவ்வளோ பெரிய கரண்ட் கட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாட்டுடைய தேவை கூடுது, மின்சார பயன்பாட்டின் அளவும் கூடுது. அப்போ அதற்கு ஏற்றாப்புல நம்மளுடைய கட்டமைப்பை கூட்ட வேண்டியது யாரோட கடமை? ஒரு நிர்வாகியோட கடமை, அதாவது ஆட்சியாளர்களுடைய கடமை. அந்த கடமையை செய்யாதனால தான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் மின்சார கட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது திமுக வரும்போது ஏறக்குறைய 5700 மெகாவாட் இருந்தது. 2012 11,000 மெகாவாட் தேவை இருந்தது. அந்த எதிர்காலத்துக்கு தேவையான 4000 மெகாவாட்டை உற்பத்தி பண்றதுக்கு திட்டத்தை திமுகவால போறதுக்கு வக்கு இல்லாம போச்சு. அதாவது அதுக்கு ஆர்வமே கிடையாது. எதுல கொள்ளையடிக்கலாம், எங்கிட்டு கொள்ளையடிக்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம்னு ஆர்வம் கட்டுற திமுக இந்த மாதிரி திட்டங்களை போட்டிருந்தானா அன்னைக்கு கரண்ட் கட்டு கிடையாது. சரியா இல்லையா? ஏறக்குறைய 4000 மெகாவாட்டை கூட்ட வேண்டிய இடத்துல 483 மெகாவாட்டை மட்டும்தான் கூட்டுறதுக்கு திட்டம் இருந்துச்சு திமுக. இதுதான் காரணம் அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் மின்சார கட்டு இருந்ததுக்கு. ரெண்டாவது முக்கிய காரணம், நீங்க உற்பத்தி தான் பண்ணல, இன்னொரு மாநிலத்தை வாங்குற அளவுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த லிங்கேஜ் இருக்கு இல்லையா, அதாவது வேறு மாநிலங்கள் வந்து இப்ப குஜராத் ஆகட்டும், இமாச்சல பிரதேசம், எங்கேயோ ஒரு மாநிலத்திலிருந்து வாங்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா அங்கிருந்து மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான வழித்தடங்கள் கிடையாது நாட்டில். அவங்க சொல்றது புரியுதா? ஒன்னு உற்பத்தி செய்யறதுக்கு வக்கு இல்லாம போச்சு, இன்னொன்னு அடுத்த மாநிலத்திலிருந்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட அந்த வழித்தடங்கள் இல்லாம இருந்துச்சு. இந்த 2 பிரச்சனைனாலதான் அன்னைக்கு நம்ம 6 மணி நேரம் 7 மணி நேரம் மின்சார கட்டு நம்ம எதிர்கொள்ள வேண்டியதுச்சு. ஆனா இன்னைக்கு நாடு எப்படி இருக்கு? நாடு எப்படி இருக்குன்னா, நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஏறக்குறைய 2,43,000 மெகாவாட் உற்பத்தியா இருந்துச்சு 2014. இந்த ஒரே 4 வருஷத்துல மட்டும், இந்த ஒரே ஆட்சி முறையில் மட்டும் அவரு ஏறக்குறைய 1,00,000 மெகாவாட் உற்பத்தியை கூட்டியிருக்காரு நாட்டில். இன்னைக்கு நிலைமைக்கு நாட்டோடைய உற்பத்தி 3,46,000 மெகாவாட்டை நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், 2,46,000 3,46,000 ஏறக்குறைய 1,00,000 மெகாவாட்டை கூட்டியிருக்காரு இந்த 4 வருஷத்துக்குள்ள. 40 வருஷமா கூட்டினது என்னது? 2 லட்சம் தான். 4 வருஷத்துல கூட்டுறது எவ்வளவு? 1 லட்சம்.
1,00,000 மெகாவாட்டை கூட்டியிருக்காரு. இது சாதனை இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது சாதனை இல்லையா? இதுல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உற்பத்தியை எதனால எப்படி அவரால் கூட்ட முடியுது? ரொம்ப சாதாரணமாக நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அந்த நம்பரை. இது எப்படி கூட்டுதுன்னா, எடுத்துக்காட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட்டோட மின்சார உற்பத்தின்றது நிலக்கரி பயன்பாட்டிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஏறக்குறைய இன்னைக்கு நிலைமைக்கு 56.6. ஒட்டுமொத்த உற்பத்தி ஒரு காலத்தில் 75% காரணம் நிலக்கரி தான். நிலக்கரியை வச்சு தெர்மல் பவர் பிளான்ட் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அந்த எலக்ட்ரிசிட்டியுடைய தேவை இல்லையா? இந்த நிலக்கரி எடுக்கிற இடத்துல இருந்து தெர்மல் பிளான்ட், அதாவது உற்பத்தி மின்சார உற்பத்தி பண்ற இடத்துக்கு நிலக்கரியை கொண்டு போய் சேர்க்கிறது இல்லையா, அதுக்கு தேவையான ரயில்வே கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுல தாமதம் இருந்துச்சு. அவர் வர வரைக்குமே காங்கிரஸ் பீரியட் ஒண்ணுலாம் பண்ணல, தாமதம். எடுத்துக்காட்டுக்கு நிலக்கரி நம்ம உற்பத்தி பண்ற இடத்துல நிறைய உற்பத்தி பண்ணிடுறாங்க. அந்த உற்பத்தி தோண்டி எடுக்கப்பட்ட நிலக்கரியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு காலதாமதம் இருந்துச்சு. என்ன மாதிரி காலதாமதம் கேட்டீங்கன்னா, 3/2 பங்கு நிலக்கரி கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு காலதாமதம் இருந்துச்சு. அதனால நாட்டில் இருக்கக்கூடிய தெர்மல் பிளான்ட், அதாவது மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய நிலக்கரை வச்சு மின்சார உற்பத்தி பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடங்கள்லுமே நிலக்கரி தட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலக்கரி தட்டுப்பாடு கிடையவே கிடையாது, ஜீரோ ஆக்கியிருக்காரு. இன்னும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தேவையான கெப்பாசிட்டியை கூட்டியிருக்காரு. இந்த நிலைமைக்கு உலகத்திலே 3வது இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும், ரஷ்யாவோட கூட இருக்கும் 3வது இடத்துல, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த இடத்துல இந்தியா பவர் ப்ரொடக்ஷன்ல 3வது இடத்துக்கு வந்திருக்குது. இது சாதனை கிடையாதா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது எத்தனை பேர் நரேந்திர மோடி அவர்களை கிண்டல் பண்ணக்கூடியவங்க, எத்தனை பேர் நம்ம இந்த சாதனையை பாராட்டி இருக்கோம்? சரி, நரேந்திர மோடி அவர்கள் இந்த உற்பத்தியை கூட்டியிருக்காரு. இந்த உற்பத்தியை கூட்டின மட்டும்தான் அவர் ஆர்வம் காட்டியிருக்காரு. லிங்கேஜ் அந்த வலைத்தடங்களை மேம்படுத்துறது மட்டும் ஆர்வம் காட்டியிருக்கானா? கிடையாது. இந்த வலைத்தடங்களை சரி செய்தது மூலமா ஆண்டுக்கு 30,000 கோடி மின்சார உற்பத்தியில் இருந்த இழப்பை தடுத்து நிறுத்தியிருக்காரு. இதுதான் ஒரு நிர்வாகிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த நிர்வாகத்தில் என்ன மாதிரியான செலவுகள், வீண் செலவு நடக்குது, அந்த வீண் செலவை எப்படி தடுக்கலாம் நினைக்கலாம் பாருங்க, அவங்க சிறந்த புத்திசாலி. 30,000 கோடி வீண் செலவானதா தடுத்து நிறுத்தியிருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் இந்த மின்சாரத்துறையில் வேற என்ன செஞ்சார்? எப்படி அவரோட நிர்வாகம் சரியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் ஆண்டுக்கு 3 கோடி டன்னு கார்பன் டை ஆக்சைடு ஆண்டுக்கு வெளியானது காரணம் இந்த குண்டு பல்பு இருக்கு இல்லையா, நம்ம பயன்படுத்தின குண்டு பல்பு, அந்த குண்டு பல்பு தான் காரணம். அந்த குண்டு பல்புனால ஆண்டுக்கு 3000 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த குண்டு பல்புனால நாட்டில் கூடுதலாக செலவான மின்சாரத்தின் அளவு மட்டும் ஏறக்குறைய 41,000 மெகாவாட்ஸ். 41,000 மெகாவாட் கூடுதலாக செலவானது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டுக்கும் காரணம் எது? அந்த குண்டு பல்பு. அந்த குண்டு பல்பை ஒழிக்கிறதுக்கு அவர் மிக தீவிரமாக வேலை பார்த்தது இந்த உஜாலா திட்டத்தின் மூலமா. இந்த உஜாலா திட்டத்தின் மூலமா நாட்டில் ஏறக்குறைய 32 கோடி குண்டு பல்பை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல எல்இடி பல்புகளை கொண்டு சப்ளை பண்ணார். எல்லா இயற்கையாளர்களுமே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த திட்டத்தை பாராட்டாம கிடையவே கிடையாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தெரியினால அந்த 2 டஜன் போராளிகள், இந்த போராளின்னு தெரியினாலே, அந்த இயற்கை ஆர்வலர்ன்ற பேர்ல தெரியாத எவனா ஒருத்தர் இந்த திட்டத்தை பாராட்டியிருப்பான்? அப்ப நாட்டில் நல்ல விஷயமே நடக்கன்னு கூவிக்கிட்டு இருக்கிறானுங்களே. நல்லது செய்யற அரசை எடுத்து நானும் சேர்ந்து கையை பிடிச்சு இழுத்தான்னு நாடு முன்னேறும். அந்த எண்ணம் இங்க இருக்கிற இயற்கை ஆர்வலருக்கு எவனா ஒருத்தனுக்கு இருக்கா? அப்ப அவருடைய எண்ணம் என்ன? தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களை அசிங்கமா அவமானமா பேசணும். வேற என்ன அவனோட எண்ணமா இருக்கு? வேற எதுவுமே கிடையாது. அப்படி இயற்கை ஆர்வலர்கள் அவன் இருந்தானா இந்த திட்டத்தில் அவனும் இறங்கி இருக்கணுமா இல்லையா? மக்கள் எல்லாம் எல்இடி பல்பை நோக்கி மாறுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி இறங்கி இருந்தானா அவன் எதுக்கு இறங்கியிருப்பான்? இந்த எல்இடி பல்பு 32 கோடி சப்ளையா? அப்ப அந்த எந்த நிறுவனம், கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக நரேந்திர மோடி செயல்படுகிறார் என்ன இறங்கியிருப்பான்? 2018 மட்டும் கேளுங்க, 2018 மட்டும் 5,99,000 5,99,000 கிராம பகுதிகளை நோக்கி மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து அந்த பகுதி மின்சாரம் போனதே கிடையாது. இன்னைய நிலைமையில நாட்டில் 99.85% இடங்கள்ல மின்சார தட்டுப்பாடை நீக்கியிருக்காரு, மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதெல்லாம் சாதனையா தெரியலையா? அதாவது இதை நீங்க எப்படி பார்த்துக்கணும்னா, காங்கிரஸ் அரசு விட்டுட்டு போகும்போது அர்பன் ரூரல் ஏரியா, அதாவது பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்கள்ல 65%, நகர்ப்புறங்கள்ல 83% மின்சார தட்டுப்பாடு மின்சார கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது நகர்ப்புறங்களில் 83, ரூரல் பிற்படுத்த பகுதியில் ஏறக்குறைய 67% தான் மின்சாரம் போய் சேர்ந்துருந்துச்சு. இன்னைக்கு அதை நிலைமையை மாற்றி ஏறக்குறைய நாடு முழுவதும் எவ்வளோ போயிருக்காரு? 99.85%. இங்க இருந்து இங்க போயிருக்குது. ஏறக்குறைய 30% கூட்டியிருக்காரு.
99.85% நாட்டில் மின்சார தேவை போய் சேர்ந்துருக்கு. அதுவும் கரண்ட் கட்டெல்லாம் இல்லாமல். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு எல்லா மாநிலங்களையும் இதை இணைச்சிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மாற்றி அமைச்சிருக்காரு. அதாவது இன்ன நிலைமைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாநிலத்துக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியும், வாங்கவும் முடியும். ரொம்ப எளிமையாக்கியிருக்காரு அந்த விஷயத்தையே. அந்த ஒட்டுமொத்த அந்த கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்காரு. நாடு முழுவதும் 1,26,000 கூடுதல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இதன் மூலம் தான் சாத்தியப்படுறது எது? 99.85% பகுதிகளுக்கு மின்சாரம் சென்று போய் சேர்க்க முடியுது. அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, இது ரெண்டுலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு நாடு மின்சார உற்பத்தியில் மேம்பட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து சூரிய ஒளியை பயன்படுத்துறதுக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதாவது ஹைட்ரோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கும் வேகத்தை இந்தியா கூட்டியிருக்கு. இந்த எல்லா செக்டார் வைஸிலும், அதாவது எல்லா வகையிலும் மின்சார உற்பத்தி எந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டியிருக்காங்க, அதில் எந்த அளவுக்கு சீர்திருத்த வேலைகளை செஞ்சுருக்கான்னு தயவு செய்து நம்மளுடைய பவர் மினிஸ்ட்ரியில் போய் தாராளமாக நீங்கள் தேடி பார்க்கலாம். அங்கே ஒட்டுமொத்த புள்ளி வரும் தெளிவாக இருக்குது. 2014 என்னவா இருந்துச்சு, 2018 இன்னைக்கு ஜனவரியில் எப்படி இருக்குன்ற நிலவரம் உங்களுக்கு தெளிவாக புரியும். 13 இறுதியில் நான் சொல்ல விரும்புகிறது தான், இந்த மின்சாரத்துறை இருக்கு இல்லையா, இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு 10க்கு 9 மதிப்பெண் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிர்வாகி, ஒரு ஆட்சியாளர் நம்ம ஆட்சியை கொடுக்குறோம். அவரோட பொறுப்பு என்ன? நாட்டுக்கு எதிர்கால தேவைக்கு ஏற்றாப்புல திட்டங்களை வகுக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை துரிதப்படுத்தணும். அதில் இருக்க தவறுகளை திருத்தணும். வீண் செலவுகளை கட்டாயம் தவிர்க்கணும். வீண் செலவுகளை தடுத்து நிறுத்தணும். அதை விட முக்கியம், யாருக்கு தேவையோ அந்த தேவையான மக்களை நோக்கி அந்த திட்டம் போய் சேர்றதுக்கான வேகத்தை அதிகப்படுத்தணும். இந்த 4 விஷயத்திலையும் மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் மிக கச்சிதமாக வேலையை முடிச்சிருக்காரு. இந்த இந்தியா சந்தித்த பிரதமர்கள்லேயே மின்சாரத்துறையில் மிகச்சிறந்த பிரதமராக வேலை பார்த்துருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி அவர்கள்னு சத்தியம் பண்ணி கூறலாம். ஏன்னா அது அசைக்க முடியாத உண்மையின் அடிப்படையில். உங்களுக்கு இந்த உண்மைகளை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளுடைய நாட்டோடைய மின்சாரத்துறை இல்லையா, பவர் மினிஸ்ட்ரியை நோக்கி போய் பாருங்கள். இந்த உண்மைகளை உங்களால் உணர முடியும்.